ஹாய்! இன்றைக்கி நம்ம பாலக்கீரை ரெசிபி தான் பார்க்க போகிறோம். டக்குன்னு எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம். ஒரு வாணலில் எண்ணெயை ஊற்றி அதில் கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் ஜீரகம், 4 பல்லு பூண்டு போட்டு நல்லா வதக்கிட்டு, காஞ்ச மிளகா வேணும்னா போட்டுக்கலாம். ரொம்ப காரம் வேணாம்னா போட தேவையில்ல. மிளகாத்தூளும் போட போகிறோம். அதுக்கப்புறம் ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி இது 2த்தையும் போட்டு நல்லா வதக்கிட்டு, கொஞ்சமாக மிளகாத்தூள், பெருங்காயத்தூள், உப்பு எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி, கொஞ்சம் மிளகாத்தூள் வாசனை போகிற வரைக்கும் வதக்கிட்டு, அதுக்கப்புறம் நம்ம கழுவி அரிஞ்சு கட் பண்ணி வச்சுருக்க பாலக்கீரையை அதில் போட்டு நல்லா வதக்கி விடணும். வதக்கி விட்டுட்டு அதுலேருந்து தண்ணி பிரிஞ்சு வரும். அதுலேருந்து தண்ணி பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம இன்னொரு சைடில் பருப்பு தண்ணி வேக வச்சு வச்சுருக்கோம். துவரம்பருப்பு, பாசிப்பருப்பை அந்த பருப்பு நல்லா கடைஞ்சிட்டு, இது நல்லா வெந்த உடனே அந்த பருப்பு தண்ணி எடுத்து இந்த வாணலில் ஊற்றி நல்லா கொதி விட்டுட்டு, மேலே ஒரு ஸ்பூன் நெய் விட்டு இறக்குனிங்கன்னா சுவையான பாலக்கீரை தயார். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள்.